நிறைய வேண்டும்ங்கிற காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம இன்றைய நாள்ல பார்க்கலாங்க. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். முதலாவது காரியம். கர்த்தரை கனம் பண்றதுன்னா என்னங்க? எப்போதும் நான் கனம் பண்றேன்னு சொல்லிட்டே இருக்கிறதல்ல, நம்முடைய செயல்களில காண்பிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாம தடுமாறிட்டு இருந்த நாட்கள்ல ஆண்டவர் சில மனிதர்களை எழுப்பி கொடுத்து தயவு உண்டாக்கி இருப்பார். அப்ப அந்த தயவுனால நம்ம முன்னேறி வந்திருப்போம். ஆனா அந்த தயவை கொடுத்தது ஆண்டவர்ங்கிறத மறந்துட்டு இயேசுவை குறித்து சொல்லாம முன்னேற முயற்சி செய்யும் பொழுது நமக்கு உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா மனுஷங்களை, அவங்கள முன்னாடி வச்சிருவோம். இவரால் தான் நான் முன்னேறி வந்தேங்க, இவரால் தான் நான் உயரத்துக்கு வந்தேங்கன்னு சொல்லி மனுஷனை கனம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல கர்த்தரை நம்ம கனம் பண்ணாமல் போகிறோம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்ம முதலாவது காரியம். கர்த்தரை கனம் பண்ணுறதுன்னு என்னங்க? எப்போது நான் கனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்கிறதல்ல, நம்முடைய செயல்களில் காண்பிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிட்டு இருந்த நாட்களில் ஆண்டவர் சில மனிதர்களை எழுப்பி கொடுத்து தயவு உண்டாக்கி இருப்பார். அப்ப அந்த தயவுனால நம்ம முன்னேறி வந்திருப்போம். ஆனா அந்த தயவை கொடுத்தது ஆண்டவர்ங்கிறத மறந்துட்டு இயேசுவை குறித்து சொல்லாம முன்னேற முயற்சி செய்யும் பொழுது நமக்கு உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா மனுஷங்களை, அவங்கள முன்னாடி வச்சிருவோம். இவரால் தான் நான் முன்னேறி வந்தேங்க, இவரால் தான் நான் உயரத்துக்கு வந்தேங்கன்னு சொல்லி மனுஷனை கனம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல கர்த்தரை நம்ம கனம் பண்ணாமல் போகிறோம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எந்த இடத்துலையும் நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். உன் வாழ்நாள் நீடித்திருக்க தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பெற்றோருடைய பேச்சை கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது, வாலிப வயது வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தினால தகப்பனுடைய பேச்சை, தாயோட பேச்சை கனம் பண்ணாமல் அசட்டை பண்ணிட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற நோக்கத்தில் அவங்களுடைய சுய எண்ணங்களால் போகிறாங்க. ஆனால் அது கர்த்தர் அருவருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், யாத்ராமத்தில் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் சொல்லி ஒரு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவர்களாக இருக்க வேண்டும்.